அண்ணாமலை அவர்கள் போட்டி இல்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அண்ணாமலை அவர்கள் போட்டி இல்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்று வானதி சீனிவாசன் அவர்கள் கருத்து தெரிவித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். செய்தியாளர் கேள்விக்கு அவர் பதிலளித்தார். சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட போவதில்லை என தகவல்கள் வெளியான நிலையில் வானதி சீனிவாசன் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைந்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் போட்டி இல்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அண்ணாமலை அவர்கள் போட்டி இல்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்று வானதி சீனிவாசன் அவர்கள் கருத்து தெரிவித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். செய்தியாளர் கேள்விக்கு அவர் பதிலளித்தார். சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட போவதில்லை என தகவல்கள் வெளியான நிலையில் வானதி சீனிவாசன் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைந்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் போட்டி இல்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அண்ணாமலை அவர்கள் போட்டி இல்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்று வானதி சீனிவாசன் அவர்கள் கருத்து தெரிவித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். செய்தியாளர் கேள்விக்கு அவர் பதிலளித்தார். சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட போவதில்லை என தகவல்கள் வெளியான நிலையில் வானதி சீனிவாசன் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைந்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார்.